வணக்கம் சினிமா ரசிகர்களே, வணக்கம் லோகேஷ் ரசிகர்களே, வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களே. ஒரு மாதம், ஆம், சரியாக ஒரு மாதம், உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் கூலி திரைப்படம் திரைக்கு வர இன்னும் ஒரு மாதமே உள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் இந்த பிரம்மாண்ட படைப்பு இந்த ஆண்டின் மிகப்பெரிய சினிமா நிகழ்வாக உருவெடுத்துள்ளது. லோகேஷ் தலைவர் கூட்டணி தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதப் போகிறது. கூலி வெறும் சூப்பர் ஸ்டார் படம் மட்டுமல்ல, இது ஒரு நட்சத்திர பட்டாளத்தின் சங்கமம். நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌபின் ஷாஹிர், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் என பல ஜாம்பவான்கள் இதில் இணைந்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமீர் கான் ஒரு சிறப்பு தோற்றத்தில் வருவது படத்தின் மீதான எதிர்பார்ப்பை இன்னும் பல மடங்கு உயர்த்தியுள்ளது. ஒவ்வொரு காட்சியும் ஒரு திருவிழாவாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. படத்தின் இறுதிக்கட்டப் பணிகள் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரு செய்தி நம் அனைவரையும் சிலிர்க்க வைத்துள்ளது. கூலி படத்தின் ஒரு பகுதியை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்திருக்கிறார். அவர் கொடுத்த ஒரு பாராட்டு லோகேஷ் கனகராஜை உணர்ச்சி வசப்பட வைத்துள்ளது. பொதுவாக பாராட்டுக்களை அள்ளி வழங்காத தலைவர் லோகேஷை கட்டிப்பிடித்து, எனக்கு தளபதி மாதிரி தெரிஞ்சுது என்று கூறியிருக்கிறார். இந்த வார்த்தைகள் லோகேஷின் சமீபத்திய வாழ்க்கையின் மிக அமைதியான இரவாக அமைந்ததாம். அது என் நாளை அழகாக்கியது. பல மாதங்களுக்குப் பிறகு நான் நிம்மதியாக தூங்கிய இரவு அது என்று லோகேஷ் நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார். மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான தளபதி 1991 திரைப்படம் லோகேஷின் விருப்பமான ரஜினிகாந்த் படம். வணிக ரீதியான வெற்றியும் கலைத்தன்மையும் கலந்த அந்த படத்தை கூலியில் கொண்டுவர லோகேஷ் விரும்பியிருக்கிறார். நான் ரஜினி சாருடன் ஒரு படம் செய்தால் அது தளபதிக்கு அருகில் இருக்க வேண்டும். மணி சாரின் தரத்திற்கு இணையாக ஒரு படத்தை என்னால் எழுத முடியாது. அவரது படமும் எழுத்தும் நிகரற்றது என்று லோகேஷ் பணிவுடன் கூறுகிறார். ஆனால் இந்த படத்தை அந்த படத்துடன் ஒப்பிடும்போது எனக்கு ஒரு சிறிய திருப்தி கிடைக்கிறது. ரஜினி சாரிடமிருந்து அந்த வார்த்தைகளை கேட்டது ஒரு பெரிய சாதனை என்று லோகேஷ் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். கூலி திரைப்படம் ரஜினிகாந்துக்கு லோகேஷ் முதல் சொன்ன கதை அல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆரம்பத்தில் ஒரு ஃபேண்டசி கதையைத்தான் லோகேஷ் சூப்பர் ஸ்டாருக்கு சொல்லியிருக்கிறார். அந்த கதைக்கு ரஜினி உடனே சம்மதித்தாராம். ஆனால் அதை தயாரிக்க 1.5 வருடமாவது ஆகும் என்பதால் கூலி கதை உருவானது. நடிகருக்காக நீங்கள் எதையும் எழுதலாம், ஏனென்றால் அவர் வாழ்க்கையை விட பெரியவர் என்று லோகேஷ் ரஜினியின் எளிமையை பாராட்டுகிறார். கூலியில் புதிய பாணிகளையும் நுட்பங்களையும் லோகேஷ் கையாண்டாலும் இது ஒரு ரஜினி சார் படமாகவே இருக்கும் என்று அவர் உறுதிபடத் தெரிவித்துள்ளார். இது ஒரு ரஜினி சார் படமாகவே இருக்கும், அதை நான் மாற்ற விரும்பவில்லை என்று லோகேஷ் கூறியுள்ளார். ரஜினி சாரின் ஸ்டைல், அவரது மேனரிசங்கள், அவரது திரை ஆளுமை என அனைத்தும் கூலியில் நிறைந்திருக்கும். லோகேஷின் தனித்துவமான மேக்கிங் ஸ்டைலுடன் ரஜினியின் பிரம்மாண்டம் இணையும்போது அது ஒரு வெடிமருந்தாக மாறும். கூலி வெறும் ஒரு திரைப்படம் அல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு கொண்டாட்டம். லோகேஷின் கனவு, ரஜினியின் ஆளுமை, நட்சத்திர பட்டாளத்தின் பங்களிப்பு என அனைத்தும் இணைந்து ஒரு பிரம்மாண்ட அனுபவத்தை தரப்போகிறது. இன்னும் ஒரு மாதமே உள்ளது. திரையரங்குகளில் இந்த வரலாற்று நிகழ்வை காணத் தயாராகுங்கள். கூலி ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதப் போகிறது. இந்த கொண்டாட்டத்தில் நீங்களும் இணையுங்கள்.